ஒரு அலோ ப்ளவுஸ் வச்சு பிகினர்ஸ் கூட எப்படி ஸ்லீவ் மார்க்கிங் வந்து ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இங்கே ஹெம்லைனில் வந்து ஒரு 1 இன்ச் வந்து கொடுத்துக்கிறேன். இது வந்து லைனிங் ஸ்லீவ் தான். நீங்கள் வந்து இன்கேஸ் வந்து வித்தவுட் லைனிங் எடுக்கிறதா இருந்தால் ஒரு 1.5 இன்ச் வந்து கீழே ஹெம்லைன் கொடுத்துட்டு மேலேயும் வந்து ஒரு 1/2 இன்ச் அப்போ 2 இன்ச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இது ஷார்ட் ஸ்லீவ்ன்றதுனால கீழேயே வந்து மேலே 1/2 இன்ச் கீழே 1/2 இன்ச் சேர்த்து வந்து ஒரு 1 இன்ச் வந்து கீழே கொடுத்துருக்கேன். இப்போ வந்து அதோட லென்த்து வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஹார்மோல் சைடும் சரி, மேலே இருக்கும் இல்லையா அந்த ஷோல்டர் பார்ட்டில் அந்த இடத்துலையுமே 2 இடத்துலையுமே வந்து அதோட லென்த் வந்து கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் அந்த கர்வ் வந்து எப்படி மார்க் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரி சாக் பீஸ் ஆர் டிசி ஏதாவது வச்சு இந்த மாதிரி கரெக்டாக அந்த ஸ்டிச் லைன் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இல்லை சில்க் ப்ளவுஸ் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் மார்க்கிங் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. டிசிலன்னா சில்க் ப்ளவுஸில் வந்து அந்த ஸ்ட்ரெயின் வந்து போகாது. நான் இங்கே ஆஃப் ஒயிட் லைனிங் துணி எடுத்துருக்கிறதுனால டிசி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கலர் சாக் பீசஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த மார்க்கிங் வந்து கீழே வந்து ட்ரேஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரியே டேப் பண்ணிங்கன்னா அந்த ப்ளூ கலர் லைன் வந்து லைட்டாக தெரியுது இல்லையா அது அப்படியே வந்து இப்போ வரைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து 1/2 இன்ச் இல்லை பெரிய சைஸாக இருந்தால் 3/4 இன்ச் வந்து ஒரு டாட் வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக அந்த எஸ் ஷேப்பில் வந்து கர்வ் போட்டு விட்டுக்கலாம். பிகினர்ஸ்க்கு ஆர்மோல் கர்வ் வரைகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.